கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, வந்துட்டீங்க. உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல பிரச்சனை, உங்களுக்கு அறிக்கை எழுதுறதுல பிரச்சனை, உங்களுக்கு தமிழக மக்கள் பற்றி பொலிட்டிக்கல் அந்த அடிப்படை பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி ஒரு ஆளை பார்த்து கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் பொதுச் செயலாளர் வாங்க, இருந்து நடத்தி கொடுங்க, கட்சியை எப்படி இப்படி பண்ணணும்னு பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நான் என்னுடைய என்னுடைய ஃபேஸ் வேல்யூ அதில் நீங்கள் வாங்க பேசுங்க, நான் வருவேன் போவேன். நீங்கள் கட்சியை பார்த்துக்கணுன்னா நல்ல ஆளை போட்டால் அவர் என்ன பண்ணுவார், அவர் 10 நல்ல ஆளை போடுவார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் பயம் இல்லையே, அவருக்கு இன்செக்யூரிட்டி இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், 10 தலைவர்களை எடுத்து எல்லாம் இது பண்ணி மாவட்டம்லாம் ரெடி பண்ணி கட்சி மாவட்ட செயலாளர் நியமித்து சார்பு அணிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அந்த அணி இந்த அணி, அதுக்கு இந்த தலைவரே கட்சி ஆஃபீஸ் ஒன்று தொடங்கணும், சிட்டிலேயே ஒரு இடம் வாங்குங்க, வாங்கிடுவோம். எதுனா நீங்கள் எப்போ ஒரு தடவை வந்தால் போதும், நாங்கள் வந்து எல்லோரும் உட்காருவோம், டெய்லி வர்றது பேசுறது இதெல்லாம். அப்போ ஒரு ஜனநாயகமாக கட்சி இயங்கும். அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் என்ன பிரச்சனை, மாவட்டத்தில் இருக்கவங்க நேராக கட்சி ஆஃபீஸ் வாங்க, எதாவது நான் மனு கொடுங்க, என்ன பிரச்சனை பேசும் அப்படின்னா ஒரு இது இருக்கும். இப்படி போனால் விஜய்க்கும் பிரச்சனை இருக்குதா, பத்திரிகையாளர்லாம் பண்ணானா வாப்பா ப்ரெஸ் உட்காருங்க, என்ன பிரச்சனை, விஜய் வருவாருங்க, அவர் இப்படி தான் வருவார், உங்களுக்கு என்ன கேட்கணும் கேளுங்க.